காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு புதிய விஷயம் என்ன, எல்லாரும் இதை செய்யலாம் என்றதை பற்றி விளங்கப்படுத்தினோம். அதாவது ஒரு டிவி பழுதாப்பட்டால் அதை நாங்கள் கட்டாயம் கொண்டு போய் ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து தான் திருத்தோன்மெண்ட் இல்லை, அதை நாங்களும் செய்யலாம், அதுக்கு ஒரு வழிமுறை என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். வாங்க என்ன விஷயம்னு பார்ப்போம். அதாவது இந்த சோனி டிவி வந்து ஓகே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஊத்தியாக இருக்குது, பழைய டிவி. இது வந்து ஒரு நண்பர் வந்து சொன்னார் கீழே விழுந்து போச்சு, கீழே விழுந்தோடனே வேலை செய்யலை சொன்னார். ஓகே வேலை செய்யலைன்னு உடனே நான் முதலாவது வந்து பவர் தான் வரணும். அப்போ பவர் வரையில்லை. அப்போ பவர் வர்றதுக்கு என்ன செய்யலாம்னா, பவர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்கணும். அந்த இடத்த பார்த்த இடத்துல அந்த பவர் சப்ளை பண்ணுற அந்த மதபோட் மாதிரி ஒரு போட் ஒன்று, அந்த போட் வந்து பின்னுக்கு எரிஞ்சுவே கிடக்கு. ஓகே அந்த போட்டை காட்டுறேன் பாருங்க. ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவியின் உள்பக்கம். இந்த டிவியை வந்து நான் வெளியில் உள்ள கவரை கலட்டிட்டு, அதாவது இப்போ வர மாடல்கள் புது மாடல் டிவிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன வேலைப்பாடு இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து எலக்ட்ரானிக் சாமான்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது இது இந்த ரெண்டு போட்டு தான் அந்த இதுக்குள்ள இருக்குது. இது வந்து நானே அந்த வீடியோ விளங்கப்படுத்துகிறேன்டா. அதாவது விஷயம் தெரியாதவங்க கூட அந்த டிவியை திருத்தலாம், சிம்பிளான வழி. இப்போ நான் முதலாக வந்து நீங்கள் பார்த்தது வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த டிவி மெக்கானிக்கரோ இல்லை டிவி திருத்துற அளவு இல்லை, எல்லாம் வந்து ஒரு அறிஞ்ச விஷயத்தை நாங்கள் செய்து பார்க்குறது. அப்போ அப்படி செய்து தான் இந்த டிவியை நான் திருத்தினேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிக்கு வந்து பவர் வர இல்லை, அதாவது அமர்த்தினா வேலை செய்யாது. அப்போ நான் வந்து பார்த்தேன் இந்த பவர் வந்தது கரண்ட் அங்கே கொடி இருக்கோ அந்த வயர் எப்படி போகுதோ அதுக்கு இங்கே பவர் இருக்குது. ஓகே அப்போ இந்த போட் இருக்குல்ல, இந்த போட்டில் எதோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தேன். முதலாக நான் தேடி பார்த்தது இந்த இதுவல் வந்து வெடிச்சிருக்கோண்டு, அதாவது இதுவல் எங்கேயும் வெடிச்சிருந்தாலும் இந்த சின்ன சின்ன பெருசுவலை வெடிச்சிருந்தாலும் பவர் வராது. அப்போ அதெல்லாம் ஒழுங்காக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த போட்டை கலட்டினேன். போட்டை கலட்டுறது பெரிய வேலை இருக்குது. இந்த பவர் வேலையை கலட்டலாம், இந்த வேலையை கலட்டலாம், இதையும் கலட்டலாம். நான் இப்போ கலட்டி காட்டையில்லைன்னா நான் இப்போ மற்றதை மாற்றி பூட்டிக்கிட்டேன் புதுசு, அதாவது கலட்டி காட்டையில் இதை கலட்டி போட்டு இதில் 1 2 3 4 நட்டு கலட்டு. அந்த 4 நட்டையும் கலட்டினோடனே நீங்கள் அந்த போட்டை வெளியில் எடுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்று தான். இதுதான் இந்த டிவியில் கிடந்தது. நான் இதை கலட்டிட்டேன். இது நான் ஏற்கனவே நான் பேருந்து வாங்கி பூட்டினது. ஓகே இப்போ இதை நான் கலட்டின அப்புறம் இதை பார்க்க திரும்பி பார்த்தேன். இதை திரும்பி பார்க்கல இதெல்லாம் பின்னுக்கு கொஞ்சம் எரிஞ்சிடாக்கு. ஏன்னா இந்த டிவி வந்து ஏற்கனவே இந்த நண்பர் சொன்ன மாதிரி விழுந்தது டிவி, கீழே விழுந்த டிவி தான். கீழே விழுந்தோடனே இங்கே முட்டுப்பட்டோன்னே இதுக்கு எரிஞ்சிட்டு, அதாவது இந்த போட் வந்து எரிஞ்சிட்டு. இந்த போட்டை எரிஞ்ச அப்புறம் ஏதோ இதுக்குள்ள ஏதோ பழம் இறந்துட்டு, அதாவது இதில் விஷயம் தெரிஞ்சாங்களே தெரியும் என்ன பழம் இறஞ்சிருக்குன்னு. இந்த போட்டு திருத்தலாம், எங்களுக்கு அவ்வளோத்துக்கு அறிவில்லை திருத்துற அளவுக்கு. நாங்கள் என்ன செய்யலாம், ஐடியா போடலாம். ஓகே இந்த போட்டு அப்படியே மாற்றினா எங்களுக்கு பெரிய ஒரு டிவி எங்களுக்கு வாங்க தேவையில்லை. அதாவது இந்த டிவியின் விலை வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா இபேலையோ இல்லை நேரில் கிடக்குது 350 300 250 இருக்குது. ஓகே அப்போ இது வந்து நான் இந்த போட் வாங்கினது வெறும் 50,000. ஆனால் மலிவாயம் எடுக்கலாம், 35 ரூபாய்க்கு இருக்குது, வேறு நாடுகள் இருக்குது. அப்போ நான் இது 50 ரூபாய்க்கு இந்த போட்டை வாங்கிட்டு இதை மட்டும் மாற்றி விட்டோன்னே எங்களுக்கு டிவி வேலை செய்யுது. ஓகே அப்போ வெறும் நீங்கள் செய்யறதில்ல. இந்த போட்டை நீங்கள் வாங்குறதுக்கு என்ன வழி என்ன, இந்த இதில் எழுதி கிடக்குது, இது இந்த மாடல் நம்பர், இதை கட்சி பண்ணுங்க. இதில் எழுதி கிடக்குது இது இந்த மாடல் நம்பர். அதாவது சோனி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா ABS 253, இதில் 252 கிடக்குது. 252 253 ஒரு டிவிக்கு பொருந்தும். ஓகே அதே மாடலை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுறீங்க, அதாவது கூகுளில் போய் தேடலாம், இல்லாட்டி இபேல தேடலாம், அமேசானில் தேடலாம். அப்படி உங்களுக்கு விரும்பின சைட்டில் தேடுறீங்க. அங்கே தேடி நீங்கள் பார்க்கல வெளிநாடு எங்கே ஐரோப்பா உள்ள பார்க்கலாம், உலகம் புறம் தேடி பார்க்கலாம். அங்கே கட்டாயம் இப்படி கிடக்கு. அங்கே நீங்கள் தேடி இதை வாங்கினீங்களா இருந்தால் இந்த ஃப்ளாட், அதாவது இந்த போட்டை வந்து இதில் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவி வேணும். ஓகே இப்போ நான் இந்த விளங்கப்படுத்தின பார்த்து உங்களுக்கு மேலே சின்ன பிரச்சனை இல்லைன்னா நீங்களே உங்களை டிவியை திருத்திக் கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களால் அது கஷ்டம் திருத்தில பட்சத்தில், அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தால் என்னடா கொண்டு தந்தால் அதை நான் உங்களுக்கு திருத்தி தருவேன், அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வேலையை கச்சிதமாக முடிச்சு தருவேன். ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.